ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பஜ்ஜி செய்வது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மாம்பழம், தக்காளி பஜ்ஜி, கோவக்காய் பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈஸியாக ஒரு தக்காளி பஜ்ஜி கடையில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் நம்ம நிறையா ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வரமிளகா, பச்சை மிளகா போடலாம்னு போட்டுக்கலாம். நான் வரமிளகா போட்டுக்கேன். வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அதே நல்லா இருக்கும் வாசனையா. மஞ்சத்தூள், அந்த மிளகா காரம் பத்தாது, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதுலேயே தண்ணி விடும், கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு கடைஞ்சிட்டு சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி. விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துட்டு கடையில் போட்டுடலாம். அது இதுலேயே தண்ணி விட்டுருச்சு. அந்த தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா இது மஞ்சள் தான், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா மஞ்சள் தான் இதோடைய டேஸ்ட்டு. இது இட்லி, தோசை, சாதத்தை கூட, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துணி இருக்குன்னா சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.